ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, ஒரு ஜாதகர் கேட்குறாரு, சார் பங்குச்சந்தை மூலமாக எனக்கு வருமானம் வருமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவருக்கு நம்ம பார்த்துட்டு சொல்கிறோம், சார் உங்களுக்கு பங்குச்சந்தை மூலமாக வருமானம் வராது, என்றைக்கோ ஒரு நாள் திடீர்னு ஏதோ ஒரு லாபங்கள் மட்டும்தான் வரும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அதனால் நீங்கள் வருமானத்துக்கு பங்குச்சந்தையை பயன்படுத்தாதீங்க, உங்களுக்கு சாதகமாக இருக்காது அப்படின்றத சொல்கிறோம். ஏன்னா நம்ம வருமானம் அப்படின்றதும் லாபம் அப்படின்றத நம்ம என்னென்னு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். வருமானம் அப்படின்றது மாதம் வரக்கூடிய, இல்லை அது ஒரு பீரியாடிக்கலாக வாரமோ இல்லை ஒரு பீரியாடிக்கலாக வரக்கூடியது தான் நமக்கு வருமானம். லாபம் அப்படின்றது என்றைக்கோ ஒரு டைம் தான் வரும். நம்ம அதை நோக்கி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது. இப்போ வருமானம் அப்படின்றது அடிக்கடி இவருக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வருது, இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை வருது, இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த அமௌண்ட்றது ஃபிக்ஸட் அமௌண்ட் வரும், எனக்கு மாதம் ஒரு 50,000 ரூபாய் வரும் அப்படின்னா அதுதான் வருமானம். இல்லை எனக்கு எப்போ வரும்னே தெரியாது, திடீர்னு ஒரு 20,000 வரும், திடீர்னு 50,000 வரும்ன்றது அது பேர் லாபம். அப்போ இதை பண்ணலாமா அப்படின்னா, இவருடைய ஜாதகத்துக்கு வருமானமாக பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம சொன்னோம். நீங்கள் மேலும் உங்களுக்கு திடீர்னு ஒரு டைம் எப்போயா லாபம் வரும், அது வர்றப்போ நீங்கள் நமக்கு பங்குச்சந்தை கரெக்டாக நமக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களை அறியாமல் நீங்கள் இன்னும் கடன் வாங்கி போட்டிங்கன்னா அது பெரும் கடனாக மாறக்கூடிய தன்மைகள் தான் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க அப்படின்றத நம்ம சொன்னோம். இதை எப்படி நம்ம அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் எளிமையாகவும் துல்லியமாகவும் சொன்னோம் அப்படின்றத பார்ப்போம். ஜாதகர் பிறந்த ஜன லக்னம் மேச லக்னம் கடகராசி, பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்காரு. 44 வயதிற்குரிய அட்சய லக்னமாக வந்தது சிம்ம அட்சய லக்னம், பூரம் 2ல் பயணிக்கிறார். இந்த காலகட்டங்களில் பொதுவாகவே அட்சய லக்ன பத்தய ஜோதிட முறையில் என்ன சொல்லுவோம்னா, பங்குச்சந்தை விஷயங்களில் கவனமாக இருங்க அப்படின்றத சொல்லுவோம். ஏன்னா 5, 8க்கு ஆதிபத்தியம் நடக்கும். இங்கே 5ன்றது பங்குச்சந்தை, 8ன்றது தீராத பிரச்சனை. அப்போ கவனமாக இருங்கன்றதை நம்ம வலியுறுத்துவோம். இப்போ இவருக்கு வருமானம் அப்படின்றது இந்த காலகட்டங்களில் பிரச்சனையாக இருக்குன்றத ஒரு ஜாதகத்தில் தெரியுது. ஏன்னா 6ஆம் அதிபதி சனி பகவான் 2ல் இருக்கார், 8ஆம் அதிபதி குரு பகவானும் 2ல் இருக்கார். அப்போ வருமானம் இவருக்கு பிரச்சனையாக இருக்கிறனால இவர் ஒரு பெரிய லாபத்தை எதிர்பார்க்கிறார். அதான் அவர் வருமானமாக நினைக்கிறாருன்னா 2, 11 ஆதிபத்தியம் எங்கிறனால ஒரு ஏதாவது ஒரு லாபம் வருமா, பெருசாக வருமானு எதிர்பார்க்கிறார். பட் எதிர்பார்ப்பு இருக்கும், பட் அது நடக்குமா நடக்காதா அப்படின்றது இந்த ஜாதகம் தான் சொல்லும். பட் இந்த காலகட்டங்களில் இவருக்கு வருமானம் பிரச்சனையாக இருக்குது. இந்த வருமான பிரச்சனையினால், ஏன்னா ஜாதகர் இயக்கக்கூடிய பூரத்தை இயக்கக்கூடிய சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கார், அவரே ஒரு அழுத்தத்தில் தான் இருக்கார். அப்போ அந்த வருமானம் பிரச்சனைனால ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு ஏதாவது நம்ம வருமானமாக உருவாக்கலாமா அப்படின்னு பார்க்குறாரு. இங்கே தொடர் வருமானங்களுக்கான நிகழ்வு இல்லை, என்றைக்காவது ஒரு நாள் லாபம் வரலாம். பட் அதனால் அதை அவர் எடுத்ததை வருமானத்துக்கான நிகழ்வாக வச்சுக்கக்கூடாது. இப்போ எதைக்கோ ஒரு நாள் லாபம் வருது அப்படின்னா அந்த லாபத்தை இவர் இப்படி தான் நடக்குன்றது மாதிரி பண்ணார் அப்படின்னா அது கடனில் தான் போய் முடியும், அது பிரச்சனையில் தான் முடியுன்றது நம்ம எளிமையாக அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் அவருக்கு பலன் சொல்லிட்டோம். இதே போல் உங்களுடைய ஜாதகத்திற்கும் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் பலன் சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.